ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகைகளை நெகிழவிடாதிருப்பீராக. தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று அவர் நியமித்து தீர்மானித்து தொடங்கியிருக்கிற நற்கிரிகைகளை அவர் ஏற்ற சமயத்திலே செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தெய்வீக நன்மைகள் இங்கே தேவன் நமக்கு என்ன செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற பொழுது, பெரும்பாலான சமயத்திலே நம்முடைய மனதிற்கு வருகிறது உலக பிரகாரமான மேன்மைகள், ஆசீர்வாதங்களே என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. உலக பிரகாரமான காரியங்களிலே நான் ஜெயம் பெற வேண்டும், கர்த்தர் எனக்கு அதை செய்தால் போதும் என்று சொல்லி, ஆனால் அவைகளை பார்க்கிலும் நித்திய நன்மையானவைகளை தேவன் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் உலகத்து காரியங்களிலே அவருக்கு விருப்பமோ அக்கறை இல்லை என்றா? அப்படியல்ல. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்விலும் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த நாட்களிலும் சகலவித நன்மைகளோடு வாழ தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். But God is much more concerned about your spiritual life and progress. ஆவிக்குரிய வாழ்வும் அந்த வாழ்விலே தொடர்ந்து வளர்கிறதிலும் தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் எ பார்ட் ஆஃப் திஸ் earthly journey. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அதுவும் ஒரு பகுதி என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்? நீங்கள் முழுக்க யூ ஆர் மேட் ஃபார் ஹிம் அண்ட் யூ ஆர் ஃபார் தி glorious purpose of God. அதில் முதலாவது வருவது கிருபையை தேவன் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிறார். அந்த கிருபையை சார்ந்து அதை விசுவாசிக்கிற பொழுது தேவனுடைய மேலான இரக்கங்கள், மகா பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் அதில் பூரணப்படுகிற பொழுது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். when you start matching the grace, living by grace, கிருபையில வளருகிற பொழுது, அதை புரிந்து கொள்ளுகிற பொழுது என்ன கொண்டு வரும்? அது உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. எதுவும் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தால் போதுமே என்று சொல்லி தேவன் நமக்கு செய்வதற்கு அவர் எவ்வளவோ ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம செய்ய வேண்டியதை ஒரு சில நேரங்களிலே, பெரும்பாலான சமயங்களிலே நாம் தவறிவிடுவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 1:5, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கண்டிப்பாய் அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களை ஏதோ நோக்கத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா இல்லை, வெறுமனே அல்ல. There is a great plan for your life and God is going to do through your life. உங்க வாழ்வையிலே உங்களுக்கு என்று தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டே பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தேவன் என் வாழ்க்கையில அக்கறை உள்ளவராய் இல்லை, நான் ஜெபிக்கல, நான் வேதம் வாசிக்கல, ஒருவேளை தேவன் என் மேல வெறுப்பு காட்டுகிறாரா என்று சொல்லி. இல்லை, தாவீது சொல்லுகிறதை போல உங்களுக்குள்ள அந்த தெய்வீக நன்மைகளை, the divine goodness God want to show you, அப்படி குணத்தை போலவே உங்களுக்கு நன்மை செய்ய தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையில வாசிக்கிறோம், சங்கீதம் 57:2, சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல நீங்களும் இந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற The God will complete His purpose, His plan
உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். தைரியமாய் நோக்கி கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் நிறைவேறட்டாம்ப்பா, நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் ஏற்ற சமயத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை வெறுமனை விட மாட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் வெறும் கையாய் வாழவும் விட மாட்டார். நீங்கள் பரலோகத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் வெறும் கையா வரவும் விட மாட்டார். அந்த அன்பை ருசித்து அவருடைய ஞான நன்மைகளை, இந்த தெய்வீக நன்மைகளை அனுபவித்து நீங்களும் ஏராளமான ஆத்துமாக்களை நீங்கள் சொந்தம் கொண்டாடி அங்கே வருவதை தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் அந்த தெய்வீக நன்மைகளை அனுபவித்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி வாழ, அதுதான் அவருடைய யோசனை, அதுதான் அவருடைய பிளான். ஆனா இதிலிருந்து நாம கொஞ்சம் விலகுகிற பொழுது நம்ம அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு நாள் ஆகும். இயேசப்பா பொறுமையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்தி நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். இந்த காலையில ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நித்திய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு என்று வைத்திருக்கிற தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். திவ்ய நன்மைகளை, ஞான நன்மைகளை, தெய்வீக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நீர் பொழிந்தருளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அவிதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு கிருபைகளை உணர்ந்து எங்கள் மேல வைத்திருக்கிற, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பின் மாட்சிமையை, ஆழத்தை, ஆண்டவரே மேன்மையை நாங்கள் உணர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரராக நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த நாளிலே கர்த்தர் சகலவற்றை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லுகிற வாஞ்சை, உணர்வு, எண்ணம் இவர்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. உடைய போராட்டங்களில் இவர்கள் ஜெயம் பெறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.